வின்னர்ஸ் கிளாஸ் அட்மிஷன் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆசிரியர் தேர்வு பேப்பர் 1க்கு பயனுள்ள வகையில் இவிஎஸ்லேருந்து 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 100 முக்கியமான கேள்விகளை வந்து இலவசமாக தேர்வாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 முக்கியமான கேள்விகள் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து தேர்வு தேதி ஒரு டென்டேட்டிவாக நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ரிவிஷன் பர்பஸ்க்கு தான் கொடுக்குறோம். ஸோ இந்த 4th ஸ்டாண்டர்ட் எடுக்கப்பட்ட 100 கேள்விகளுக்கான கொஸ்டின் பேப்பரும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் முதல் கேள்விக்கான ஆன்சர் சொல்கிறேன், அப்படி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 4th சயின்ஸ் வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்கள், நம் உடலின் கட்டளை மையம் டேஸ் ஆகும் அப்படின்றாங்க. நம் உடலின் கட்டளை மையம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூளையை தான் சொல்லுவோம். ஸோ மூளை தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது, அதுதான் வந்து கட்டளை மையம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்தது, உணவானது ஆற்றலாக மாற்றப்படும் இடம் எது அப்படின்றாங்க. ஸோ உணவானது ஆற்றலாக மாற்றப்படுதுன்னா இவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வயிறு தான் நம்ம உணவு சாப்பிட்ற உணவு வந்து செரிமானம் செஞ்சு அங்கே தான் வந்து ஆற்றலாக வந்து மாற்றுகிறது. ஸோ வயிறு என்பதே சரி. ஒவ்வொரு நாளும் நாம் நமது பற்களை டேஸ் முறை துலக்க வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ பல்லு விளக்குறது கண்டிப்பாக வந்து காலையும் இரவும் நம்ம வந்து விளக்கணும் அப்படின்னு தான் டாக்டர்லேயே வந்து பரிந்துரைக்கிறாங்க. அதனால் வந்து 2 முறை என்பதே இந்த கேள்விக்கான ஆன்சர். நல்ல தொடுதல் என்பது முறையான மற்றும் டேஸ் தொடுதல் ஆகும். ஸோ வந்து பள்ளி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக பெண் குழந்தைகள், அது ஆண் குழந்தைகளுக்கும் சரி, இரண்டு குழந்தைகளுக்குமே நல்ல தொடுதல் பேட் டச் குட் டச்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக் கொடுத்துக்கணும். அது மாதிரி தான் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து நலமான தொடுதல் ஆகும், ரைட்டா. ஸோ ரொம்ப ஒரு வித்தியாசமாக டச் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆசிரியர்களிடமோ அல்லது பெற்றோரிடமோ அந்த குழந்தைகளை வந்து தெரிவிக்க வேண்டும். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் தான், ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. நலமான அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. தினமும் நாம் அதிக அளவில் டேஸை பருக வேண்டும் அப்படின்றாங்க. இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தினமும் என்ன பண்ணணும், தண்ணி நல்லா குடிக்கணும், உடம்புக்கு நல்லது, ரைட்டா. ஸோ தண்ணீர் என்பதே இதுக்கு வந்து சரி. சில விலங்குகளின் இளம் உயிர்களுக்காக முதன்மை ஆற்றல் ஆதாரம் டேஸ் அப்படின்றாங்க. சில விலங்குகளுக்கு இளம் உயிர்களுக்கான முதன்மை ஆற்றல் ஆதாரம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது பாலாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ பால் என்பதே ஒரு முதன்மையான ஆற்றல், இது குழந்தை பருவத்தில், ரைட்டா. அது விலங்குகளுக்கும் சரி, பால் என்பதே சரி. பாலில் உள்ள எந்த உயிர் சத்து எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறதுன்றாங்க. ஸோ எலும்பு வளர்ச்சி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பால் எது அதிகமாக இருக்குது, வைட்டமின் டி, உயிர் சத்து டின்னு சொல்லுவோம். ஸோ உயிர் சத்து டி என்பதே இதுக்கு வந்து சரி. மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட பழங்கால உணவு வகைகளில் ஒன்று அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொட்டி. இவங்க கொடுத்தது நூடுல்ஸ் கேட்கலாம், இப்போ ரீசெண்டாக வந்ததெல்லாம் வந்து துரித உணவுகளில் அந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு உணவு வகைனா நம்ம ரொட்டியை வந்து சொல்லலாம். டேஸ் பச்சையாக உண்ணக்கூடிய ஒரு உணவு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெள்ளரி இருக்குல்லையா, வெள்ளரி பிஞ்சுலாம் நம்ம வந்து பச்சையாகவே உண்ணலாம். சப்பாத்தி ரொட்டிலாம் கண்டிப்பாக சமைச்சு தான் சாப்பிடணும். ஸோ வெள்ளரி என்பது இதுக்கு வந்து சரி. பாடல்களை கேட்க உதவும் சிறு பொறி கருவி எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கையெடுக்க இசைக்கருவி என்பது இதுக்கு வந்து சரி. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிச்சயமாக அது ஆசிரியர் தேர்வுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும், ரைட்டா. ஸோ அடுத்து நம்ம சோசியல் சயின்ஸ் பார்க்கலாம். சேர சோழ பாண்டியர்கள் டேஸ் என அழைக்கப்பட்டார்கள் அப்படின்றாங்க. நம்ம மூவேந்தர்கள் சொல்லுவோம் இல்லையா, சேர சோழ பாண்டியர்கள்னா கண்டிப்பாக அது மூவேந்தர்கள்னு சொல்லுவோம். ஸோ மூவேந்தர்கள் என்பது சரி. சேரர்களின் புகழ்பெற்ற அரசராக கருதப்படுபவர் யார் அப்படின்றாங்க. ஸோ 2வதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். சோழர்களின் துறைமுகம் இது அப்படின்றாங்க. சோழர்களோட துறைமுகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காவிரி பூம்பட்டினம் என்பதே இதுக்கு வந்து சரி. ஸோ 3 மன்னர்கள் இருப்பாங்க, 3 மன்னர்களுக்கும் தலைநகரம் எது, துறைமுகம் எது, அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு கொடி இருக்கும் இல்லையா, அந்த கொடியில் என்னென்ன சின்னங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பூமாலை அணிவாங்க, வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அவங்க ஒரு பூமாலை அணிவாங்க இல்லையா, அது என்ன மாலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பரம்பரைன்னு சொல்லாமல் சேர பரம்பரை, சோழர் பரம்பரை, பாண்டியர், பல்லவர், இவங்கெல்லாம் ஒவ்வொரு இதுலையுமே பார்த்திங்கன்னா ஒரு புகழ்பெற்ற மன்னர்கள் இருப்பாங்க. அதுவும் வந்து புக்கில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றுலையுமே யார் வந்து புகழ்பெற்றவர்கள் அப்படின்றதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்டா. பாண்டியர்களின் குடியில் இடம்பெற்றுள்ள சின்னம் எது அப்படின்றாங்க. ஸோ 4த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் என்பதே இதுக்கு வந்து சரி. முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் யார் அப்படின்றாங்க. முல்லைக்கு வந்து தேர் கொடுத்த வள்ளல். 5க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரி. மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன் வரும். அதிகமான அவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தவன் அப்படின்னு வரும், எல்லாம் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்தது, இவற்றுள் எந்த உணவை சமைக்காமல் உண்ணலாம் பண்ணுறாங்க. சயின்ஸ் வந்து டேர்ம் 2க்கு போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டை வந்து நம்ம வந்து சமைக்காமல் பச்சையாகவே சாப்பிட்லாம்.
இறைச்சி வகைகள்லாம் நம்ம வந்து சமைச்சு தான் சாப்பிட்ணும். சமைக்காத உணவு என்பது டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஸோ சமைக்காத உணவுன்னு சொன்னால் நம்ம பச்சையான உணவாக சாப்பிட்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து சமைக்காத உணவு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சூரிய அடுப்பு டேஸ் மாசுபாட்டை குறைக்கிறது அப்படின்றாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காற்று மாசுபாட்டை வந்து குறைக்கிறதுன்னு சொல்லலாம். சூரிய அடுப்புன்றது காற்று மாசுபாட்டை குறைக்கிறது. கீழ்கண்டவற்றுள் எதனை உலர வைத்தல் முறையில் பாதுகாக்க முடியாது அப்படின்றாங்க. இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி நம்ம சொல்லணும் அப்படின்னா வாழைப்பழத்தை வந்து உலர வைக்க முடியாது. இப்போ நீங்கள் நெல், பயிர் வகைகள், மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவாடாக மாற்றிக்கலாம். இதில் வந்து காய வைத்தல் அல்லது உலர வைத்தல் முறையில் வந்து பாதுகாக்கலாம். வாழைப்பழத்தை அப்படி பண்ண முடியாது. ஸோ அடுத்து நாம் டேஸ் மூலம் உணவு வீணாவதை தவிர்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுவோருக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். நம்ம வந்து அதை குப்பையில் போடாமல் யாருக்கு வந்து தேவைப்படுதோ அது மாதிரி வந்து கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, மண்டபம் இல்லை ஃபங்க்ஷன் வருதுன்னா அந்த டைமில் மீதியாக கூட உணவெல்லாம் அனாதை இல்லை, முதியோர் இல்லத்துக்கு அந்த மாதிரி தேவை இப்போ யாருக்கு படுதோ அவங்களுக்கு வந்து கொடுக்கணுமே வெளியே அதை தூக்கி கொட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் தேவைப்படுவோருக்கு அளிப்பதன் மூலம் அதை நம்ம இது பண்ணலாம். நீர் சுழற்சியல் அப்படின்றாங்க. ஆறாவது வந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நீர் சுழற்சினா ஆவியாதல் மற்றும் உறைதல். அதாவது என்ன அப்படின்னா கடல்லேருந்து ஆவியாக போகும், அப்புறம் மழையாக வரும், அப்புறம் நிலத்தில் பெய்யும், அப்புறம் ஆறாக போகும், மறுபடியும் மீண்டும் வந்து கடலில் வந்து சேரும். இது வந்து நீர் சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதாவது பூமியில் நீர் மிகவும் டேஸ் வளமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழாவது வந்து பாருங்கள் விலை மதிப்புள்ள ஒரு வளம் அப்படின்னா அந்த நீரை தான் நம்ம சொல்லலாம். நீர் இல்லை என்றால் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லை என்றால் எந்த உயிர்களும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நீர் வந்து எல்லா உயிரினங்களுக்கும் முக்கியமான ஒரு இது ரைட்டா. நீரானது டேஸ் நிலைகளில் காணப்படுகிறது அப்படின்றாங்க. எட்டாவது வந்து பாருங்கள் 3 நிலைகளில் காணப்படுகிறது. என்னது பார்த்தீங்கன்னா திரவ வாயு, அதாவது பனிக்கட்டி திரவ வடிவில் இருக்குது, திரவ வழியில் நீர் இருக்குது, வாயுன்றது அந்த மலை மேகம் ஆவியாக இருக்குது இல்லையா. ஸோ 3 நிலைகளில் காணப்படுகிறது. நீரானது டேஸ் வெப்பநிலைக்கு உறைந்த பனிக்கட்டியாக காணப்படுதுன்னா ஸோ 0 டிகிரி செல்சியஸ் கீழே போச்சுன்னா அது உறைந்து வந்து பனிக்கட்டியாக மாறும். நீரானது நீராவியாக மாறும் முறை டேஸ் ஆகும்ன்றாங்க. நீரானது நீராவியாக மாறுதுன்னா அதை நம்ம வந்து ஆவியாதல் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். சுற்றுப்புறத்தில் உள்ள உயிரினங்களின் இயக்கங்களை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 11வது கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீர் சுழற்சி அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. இலையின் முனைப்பகுதியில் டேஸ் ஆகும்ன்றாங்க. இலையின் முனைப்பகுதி வந்து நம்ம இலை நுனி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து புக்கில் பிக்சர் போட்டே காட்டியிருப்பாங்க. இலை நுனி. பின்வருவனவற்றில் எது முதன்மை உற்பத்தியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 13வது கேள்வி பாருங்கள். இது வந்து தாவரம். ஸோ தாவரம் தான் ஃபஸ்ட்டு உற்பத்தியாளர், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ரைட்டா. ஸோ தாவரம் என்பது இதுக்கு வந்து சரி. குளிர்காலத்தில் மட்டுமே மலரும் மலர் எது அப்படின்றாங்க. ஸோ 14வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் காலன்றது குளிர்காலம் தான். ஸோ டிசம்பர் பூன்றது குளிர்காலத்தில் மட்டும் மலரக்கூடிய ஒரு மலர். அலங்கார தாவரத்தை தேர்ந்தெடுத்து எழுதுகின்றாங்க. இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி அலங்கார தாவரம் அப்படின்னா இந்த விசிறி வாழை இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி விசிறி வாழை. பின்வருவனவற்றில் எந்த தாவரத்தின் மலர் உண்ணக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தண்டு வந்து உண்றது எது, இலை எது, பூ எது, இந்த மாதிரிலாம் வந்து புக்கில் வந்து பிக்சர் போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் கேட்குறாங்க. மலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 16வது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மலர் வகை சார்ந்தது. உருளைக்கிழங்குலாம் கிழங்கு வகை சார்ந்தது. புதினா வந்து இலை, முட்டைக்கோசும் இலை தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா இதில் இலை சம்மந்தப்பட்டது. காலிஃப்ளவர் வந்து பூ காலிஃப்ளவர், கிராம்பு இதெல்லாம் பூ வகை சார்ந்ததுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பூலாம் பூ தான். இது வந்து இப்போ மலர் உண்ணக்கூடிய மலர்னா காலிஃப்ளவர் இவங்க கொடுத்துட்டு ஆப்ஷன் படி ரைட்டா. ஸோ அது நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட் மட்டுமே படிக்க மாட்டீங்க, அப் டு 8th அல்லது 10th வரைக்கும் படிப்பீங்க. நம்ம 10th வரைக்கும் சயின்ஸ் முடிச்சு கொடுத்துருக்கோம். சோசியல் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் குடிமையில் பகுதி இருக்குது, ஜாகிரபி பகுதி இருக்குது, ஹிஸ்ட்ரி பகுதி இருக்குது. ஸோ நிறைய இருக்குது. உங்களுக்கு பயனுள்ள வகையில் பேப்பர் 1க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வந்து இயல் வைஸாக கொடுத்துருக்கேன். நம்ம வந்து கிளாஸ் வைஸாக டேர்ம் வைஸாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. +1 +2 கூட தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் இப்போ 10th வரைக்கும் படித்த போதுமானது பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ பாருங்கள். அது ஒவ்வொரு வீடியோவுமே நிச்சயமாக வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒரு மாதிரி ரிவிஷன் பண்ண மாதிரி நீங்கள் படித்து பார்த்துட்டு தெரியாத கேள்விக்கு மட்டும் அந்த வீடியோவில் என்ன கொஸ்டினுக்கு தெரியலையோ அந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் ஆன்சர் பார்த்தா கூட போதும். முழுமையாக நீங்கள் வீடியோ பார்க்கணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரைட்டா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். சரி, அடுத்தது சமூக அறிவியல் 2 அடுத்தது பார்க்கலாம்.
மூவேந்தர்களில் ஒருவர் ஆவர்ன்றாங்க. இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சேர சோழ பாண்டியன் தான் நம்ம மூவேந்தர்கள் சொல்லுவோம். ஸோ அவர் தான் வந்து இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி மூவேந்தர்கள் ஒருவர். இந்த ஆயி பாரி நல்லி ஓய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மற்ற ஆப்ஷன் எல்லாமே கடையேழு வள்ளல்கள் வரும். சேரன் என்பதே மூவேந்தர்கள் ஒருவர். சங்க காலத்தில் கடையேழு வள்ளல்கள் டேஸ்களை ஆட்சி செய்தனன்றாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதியில் தான் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ மலைப்பகுதி என்பதே இதுக்கு வந்து சரி. டேஸ் மாவட்டத்தில் புறம்பு நாடு அமைந்துள்ளதுன்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை. பேகன் டேஸ் மலையில் உள்ள ஒரு மலைப்பங்கான பகுதியை ஆட்சி செய்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது வந்து பாருங்கள் பழனி மலை. இவர் தான் வந்து மயிலுக்கு வந்து போர்வை கொடுத்தவன் பேகன். ரைட்டா. அதிகமான ஒரு டேஸை ஔவையாருக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார்? நெல்லிக்கனியை வந்து கொடுத்தார். நெல்லிக்கனி என்பதே இதுக்கு வந்து சரி. பின்வருவனவற்றுள் எந்த வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 6வதுக்கு வந்து பாருங்கள் இது வந்து முதுமலை வனவிலங்கு சரணாலயம். இந்த கார்பெட் சுந்தரவனம் அந்த மாதிரிலாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது அப்படின்றாங்க. 7வது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீலகிரி மலை. நீலகிரி மலை. மரங்களின் உச்சி கிளைகள் இணைந்து ஒரு சங்கிலி போல உருவாவதற்கு என்ன பெயர்ன்றாங்க. இது வந்து விதானம் சொல்லுவோம். விதானம் அப்படின்றதான் இதுக்கு சரி. தமிழ்நாட்டில் டேஸ் நிலவுகிறதுன்றாங்க. வெப்பமண்டல காலநிலை தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. டேஸ் அதிக மழைப்பொழிவு உள்ள இடங்களில் காணப்படும் அப்படின்றாங்க. 10வது வந்து பார்த்திங்கன்னா இவற்றில் எதுவும் இல்லை. இந்த இலையுதிர் காடுகள் சதுப்பு பசுமை மர காடுகள்லாம் இது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து இல்லை. மோஸ்ட்டாக அதிக மழைன்னு தான் நம்ம பசுமர காடுங்களும் சொல்லலாம். பட் இருந்தாலும் இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி இல்லை. புக்கில் இதுக்கான தெளிவான ஸ்டேட்மெண்ட் எதுவும் இல்லாதனால இப்படி தான் வந்து நோட்ஸில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. நீங்கள் எதுக்கு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பின்வருவனவற்றுள் நிலவழி போக்குவரத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து விமானம் ஹெலிகாப்டர் கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நீர்வழியும் ஆகாயத்துலேயுமா இருக்கக்கூடிய ஆப்ஷனாக இருக்குது. மகிழுந்து அப்படின்றதான் நமக்கு வந்து ஒரு நிலவழி போக்குவரத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. டேசம் ஆண்டு முதல் இருப்பு பாதை அதாவது ரயில்வே பாதை இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட் டைம் வந்து இது பண்ணான்னு கேட்குறாங்க. 1853 அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. தங்க நாற்கர சாலை முக்கிய நகர்கள் ஒன்றான டேஸை இணைக்கிறதுன்றாங்க. இது வந்து சென்னையை வந்து இணைக்கிறது. ஏன்னா தலைநகரத்தை வந்து இணைக்கிறது. டேஸ் பழமையான போக்குவரத்து வகையாகும். இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி எது பழமையான போக்குவரத்துனா மாட்டு வண்டி. ரைட்டா. மாட்டு வண்டின்றது ஒரு பழமையான ஒரு போக்குவரத்து ஆகும். டேஸ் போக்குவரத்து வகைகள் டேஸாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்றாங்க. ஸோ 15க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து டேர்ம் 3 பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கழிவு மேலாண்மை செயல்களில் முதல் படி எது அப்படின்றாங்க. நம்ம வந்து கழிவுகளை பிரித்தல். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட வீட்டில் பார்த்தீங்கன்னா டவுன்லாம் வில்லேஜில் எப்படின்னு தெரியல. ஸோ டவுன்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை வாங்க மார்னிங்கில் வராங்க இல்லையா தூய்மை பணியாளர்கள். அவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தனித்தனியாக பிரித்து கொடுங்க அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. நீங்களும் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கழிவுகளை பிரித்து அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டா. ஃபஸ்ட்டு இது வந்து மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் பிரிச்சிடணும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. மக்காத அல்லது உயிரி சிதைவு அடையாத கழிவு எது அப்படின்னா அது வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ நெகிழித்தட்டு அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. நெகிழித்தட்டு. டேஸ் அதிக குப்பைகளை ஈர்க்கிறது. எனவே எப்போதும் கழிவுகளை ஒரு தொட்டில் வைப்பது முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா அது குப்பை. டேஸ் என்பது 3 ஆறில் உள்ள முதல் ஆறாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைத்தல். காற்று ஒரு டேஸ் அப்படின்றாங்க. காற்று ஒரு டேஸ் அது வந்து ஒரு கலவை. ஏன்னா அதில் ஆக்சிஜன் இருக்குது நைட்ரஜன் இருக்குது கார்பன் டை ஆக்சைடு பல வாயுக்கள் கலந்துருக்கிறது தான் காற்று. ஸோ அதை வந்து நம்ம ஒரு கலவை அப்படின்னு சொல்லுவோம். காற்றில் ஆக்சிஜன் எத்தனை சதவீதம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து 21% வந்து காற்றில் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அடுத்து சில தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் உள்ளது என்னென்னா வேர் முடிச்சு. இப்போ நம்ம கடலை செடி பட்டாணி செடியெல்லாம் வேர் முடிச்சிருக்கோம். அந்த வேர் முடிச்சில் என்ன இருக்கும் அப்படின்னா அது வந்து நைட்ரஜன் இருக்கும். நைட்ரஜன் சேமிப்பு. நைட்ரஜன். காற்று மாசுபாட்டிற்கு ஒரு முக்கியமான காரணி என்ன பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து அது வந்து வாகன புகை போக்குவரத்து புகை ஃபேக்ட்ரி எதாக இருந்தாலும் சரி காற்று மாசுபாடுனா அது வந்து புகை அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. அடுத்து சோசியல் சயின்ஸ் பார்க்கலாம். இலங்கையின் அலுவலக மொழிகளில் ஒன்று டேஸ் ஆகின்றாங்க. இலங்கையில் வந்து அலுவலக மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜில் நம்ம தமிழும் ஒன்று. ஸோ தமிழ் என்பது இதுக்கு வந்து சரி. நவீன சிங்கப்பூர் டேஸில் நிறுவப்பட்டது அப்படின்றாங்க. 2வது வந்து பாருங்க 1819. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தமிழர்கள் இங்கேருந்து வேலைக்கு போனவங்களும் சொல்கிறாங்க. பண்டைய காலங்களில் மலேசியாவில் உள்ள கெடா மாநிலம் கடல் வழியாக தமிழ்நாட்டில் டேஸுடன் இணைக்கப்பட்டிருந்ததுன்றாங்க. இது வந்து நாகப்பட்டினம். மியான்மரின் முதன்மையான சமயம் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து புத்த சமயம். ஆங்கிலேயர்கள் மொரிசியஸை கைப்பற்றிய ஆண்டு எதுன்றாங்க. 5வது பிறகு 1810. மதராஸ் மாகாணம் டேஸில் உருவாக்கப்பட்டது அப்படின்றாங்க. இதோட முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. 6வது 1801.
மதராஸ் மாநிலம் அதிகாரப்பூர்வமாக டேஸில் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது அப்படின்றாங்க 1969. மாமல்லபுரம் டேஸ் வம்சத்தினால் உருவாக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ 8வது வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ வம்சத்தினால் உருவாக்கப்பட்டது. தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுவது எது அப்படின்றாங்க. 9வது வந்து பாருங்கள், நம்ம குற்றாலத்தை தான் தென்னிந்தியாவின் ஸ்பா என்று நம்ம வந்து சொல்கிறோம். 8 அடுக்கிலான மிக சிறிய அளவில் உள்ள மனோரா கோட்டையை கட்டியவர் டேஸ் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சரபோஜி மன்னர். டேஸ் இந்திய சட்டத்திற்கு எதிரானது அப்படின்றாங்க. இதில் இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வேலை செய்கிறது வந்து சட்டத்துக்கு எதிரானது. குழந்தை படிக்க வைக்கிறதோ அல்லது பள்ளி செயற்பாடுகள் குழந்தைகளை பங்கேற்றதோ வந்து சட்டத்துக்கு எதிரானது கிடையாது. 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து நம்ம வேலைக்கு அனுப்புறது வந்து சட்டப்படி குற்றம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் சரி. போலியோ சொட்டு மருந்து டேஸ்களுக்கு வழங்கப்படுகின்றனன்றாங்க. அது வந்து குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு மருந்து. ஒரு நாட்டின் விதிமுறைகளை தொகுப்பை டேஸ் என்பர் அப்படின்றாங்க. 13வது வந்து பாருங்கள், இது வந்து ஒரு அரசியலமைப்பு என்பதால் நாட்டின் விதிமுறை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சட்டத்திட்டத்தில் தான் இருக்கும். ஸோ அரசியலமைப்பு என்பது இதுக்கு வந்து சரி. பின்வருவனவற்றில் எது குழந்தைகளின் உரிமை இல்லை அப்படின்றாங்க. ஸோ இது வந்து கல்வி பெறுதல், போதுமான உணவை பெறுதல், ஆரோக்கியமாக இருக்கிறது எல்லாமே குழந்தைகளுக்கு அடிப்படை உரிமைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த ஓட்டுநர் உரிமை என்பது குழந்தைகளுக்கு கிடையாது. ஸோ 18 வயசுக்கு மேலே தான் வந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா லைசன்ஸ் எடுக்கணும். குழந்தைகள் வந்து வண்டி ஓட்டக்கூடாது, நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுன்றதுனால அது வந்து குழந்தைகளுக்கான உரிமை இல்லை. எது? ஓட்டுநர் உரிமம் பெறுதல். ஸோ 18 வயசு கம்ப்ளீட் ஆனால் தான் அவங்க வந்து இது பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் நான் கொடுத்துருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 68 கேள்விகள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்காக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ அடுத்து நம்ம 100 கேள்விகளாக இருக்கணுன்றதுனால நம்ம கூடுதல் வினாக்களாக வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இதுலேருந்து பார்க்கலாம். மழைநீர் சேமிப்பு முறை திட்டம் தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இது அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2001 தான் கொண்டு வரப்பட்டது. கட்டாயம் வந்து வீட்டுக்கு மழைநீர் தொட்டி சேகரிப்பு தொட்டி இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு நிதி கூட அப்பெல்லாம் கொடுத்து தான் எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன வயசில். அதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டிலாம் அமைச்சிருந்தாங்க. ரைட்டா? இந்தியாவில் மழைநீர் சேமிப்பு திட்டத்தை கட்டாயமாக்கிய முதல் மாநிலம் எதுன்றாங்க. மழைநீர் சேகரிப்பு திட்டம் வீட்டுக்கும் சரி ஃபேக்ட்ரிக்கும் சரி கட்டாயம் வந்து நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்ன முதல் மாநிலம்னா நம்ம தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு என்பதே இதுக்கு வந்து சரி. இந்தியாவின் முதற் கடற்பாலம்னு சொல்லக்கூடிய இந்த பாம்பன் பாலம் வந்து எப்போ கட்டினாங்க, கட்டப்பட்ட ஆண்டு எதுன்றாங்க. வெள்ளைக்காரங்காலத்தில் கட்டிட்டாங்க. 1914 தான் கட்டியிருக்காங்க பாம்பன் பாலம். இந்த பாம்பன் பாலம் வந்து ஒரு சிறப்பு என்னென்னா இந்தியாவிலே கட்டப்பட்ட முதல் கடற்பாலம் அப்படின்றது ஒரு சிறப்பு. ரைட்டா? பாலின் இனிப்பு சுவைக்கு காரணம் என்ன, அல்லது பாலில் உள்ள ஆசிட் என்ன, தயிரில் உள்ள ஆசிட்லாம் அப்படிலாம் கேட்டாங்கன்னா லாக்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இமயமலையிலிருந்து கல் கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை வடித்தவன் யார் அப்படின்றாங்க. யார்? சேரன் செங்குட்டவன் தான் பார்த்தீங்கன்னா கண்ணகிக்கு சிலை வடித்தவன். இமயமலையிலிருந்து கல் எடுத்துகிட்டு வந்து. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். சங்ககால சேர அரசர்கள் பற்றி அறிந்து கொள்ள உதவக்கூடிய இந்த நூல் எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து என்பது சேர அரசர்கள் பற்றி தெரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. பதிற்றுப்பத்து. ஸோ அடுத்து பட்டினப்பாலை ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. இது வந்து கடியலூர் உருத்திர கண்ணனார் அப்படின்றது தான் இந்த பட்டினப்பாளையோட ஆசிரியர். சோழ அரசர்களில் புகழ் பெற்றவன் யார் அப்படின்றாங்க. ஸோ 9வது வந்து பார்த்தீங்கன்னா கரிகால் பெருவளத்தான். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரிகால் சோழன் சொல்ல முடியும். அவர் தான் வந்து சோழ அரசில் மிகவும் புகழ் பெற்றவர். நம்ம கல்லணையை கட்டியவரும் வந்து கரிகால் சோழன் தான். ஸோ கல்லணையை கட்டியவன் கேட்டாலும் கரிகால் பெருவளத்தான் அப்படின்றதான் வரணும். மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் யாருன்றாங்க. சேர சோழ பாண்டியர் 3 பேருக்குமே தலைநகரம் தெரிஞ்சிருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தலைநகராக கொண்டது யாருன்னு கேட்குறாங்க. பாண்டியர்கள் தான் பார்த்தீங்கன்னா மதுரையை வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார்கள். 3வது தமிழ் சங்கம் எங்கு கூட்டப்பட்டதுன்றாங்க. 3வது தமிழ் சங்கம்ன்றது மதுரையில் தான் கூட்டியிருக்காங்க. ஸோ மதுரை என்பதே இதுக்கு வந்து சரி. தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டி என்று அழைக்கப்படக்கூடிய பாண்டியன் யார் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து யாருன்னா 13வது கேள்வி பாண்டிய நெடுஞ்செழியன் தான் நம்ம தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் சொல்கிறோம். ஸோ நெடுஞ்செழியன் என்பதே இதுக்கு வந்து சரி. மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் யாருன்னா மாங்குடி மருதனார் தான் மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர். காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் யார். நம்ம சேர சோழ பாண்டியர்கள்னா தெரியும். அப்போ காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அவங்க பல்லவர்கள் என்பதே சரி.
சேர சோழ பாண்டியர்கள் குடியில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். மீன் இருக்குது, வில்லம்பு இருக்குது, புலியெல்லாம் இருக்குது அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போ பல்லவர்களோட குடியில் என்ன சின்னம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நந்தி சிலை இருக்கும். பல்லவர்களில் நந்தி சிலை வந்து இருக்கும். மகாபலிபுரம் யாருடைய துறைமுகமாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பல்லவர்களோட துறைமுகம். நம்ம ஏன் சேர சோழ பாண்டியர்களோட துறைமுகம் குடியில் என்ன இருக்குதுன்னு நிறைய கொடுக்கல அப்படின்னா அதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின் மோஸ்ட்டாக படிச்சிருப்பீங்க. சேர சோழ பாண்டியர்னால எல்லாருக்குமே தெரியும். இந்த பல்லவர்களை பற்றி மேபி கொஞ்சம் படிக்காமல் இருந்திருக்காங்க. நான் பல்லவர்களை பற்றி நிறைய கேட்டிருக்கேன். நீங்கள் படிக்கும்போது சேர சோழ பாண்டியர்களை பற்றி சேர்த்தே படிச்சுக்கோங்க. ஓகேவா? விருந்தினரின் வருகையை அறிவிக்கும் காகத்தை புகழ்ந்து பாடிய புலவர் யாருன்னா அவருக்கு பேரே அப்படி தான் வரும். காக்கை பாடினார் அப்படின்னு தான் சொல்லி வரும். ஸோ கடைசி ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து சரி. இந்திர விழா புகார் நகரத்தில் கொண்டாடப்பட்டதை செய்தியை கூறும் நூல். இந்திர விழாவை பற்றி கூறக்கூடிய நூல் அப்படின்னு கேட்கலாம். ஸோ 19வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டினப்பாலை என்ற நூல் தான் இந்த இந்திர விழாவை பற்றி இருக்குது. பட்டினப்பாலை. முருகன் எந்த நிலத்துக்குரிய கடவுள்? நம்மளுக்கு வந்து 5 நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த 5 நிலங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன தொழில் இருக்குது, என்ன மக்கள் பேர் என்ன, அங்கே என்ன கடவுள் இருக்குது, அங்கே என்ன விலங்கு இருக்குது, என்ன விலங்கு பறவைகள் இருக்குது, கருப்பொருள்லாம் படிப்போம் இல்லையா? அவங்க என்ன தொழில் செய்வாங்க, அந்த நிலத்துக்குரிய மக்கள் என்ன, விளையாட்டு என்ன, இது மாதிரி நிறைய கருப்பொருள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து ஹையர் கிளாஸில் ஒரு 9th 10thலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளுக்கு எல்லாமே படிச்சுக்கோங்க. இந்த 5 நிலம் சார்ந்து ஏதாவது ஒன்று கேட்கலாம். இல்லை இந்த சப்போஸ் வந்து மலையை சார்ந்த இடமும் என்ன, வயலும் சார்ந்த இடமும் என்ன, இது மாதிரி ஏதாவது ஒரு சம்திங் வந்து இதை பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாம் ஏதாவது 1 2 வந்து இப்போ ரிவிஷனுக்காக நான் கேட்டிருக்கேன். முருகன் வந்து எந்த நிலத்துக்குரிய கடவுள் அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். ஸோ 20வது பார்த்தீங்கன்னா இவர் வந்து குறிஞ்சி நிலத்துக்குரிய கடவுள். ஸோ அடுத்து வந்து கொற்றவை எந்த நிலத்துக்குரிய கடவுள் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 21வதுக்கு பாலை நிலத்துக்குரிய கடவுள். 1957ஆம் ஆண்டு எந்த அறிக்கையின்படி இந்தியாவில் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்றாங்க. 22வதுக்கு வந்து பாருங்கள், இது வந்து பல்லவந்திர ராய் அப்படின்றதும் சரி. 1978 டேசம் ஆண்டு எந்த அறிக்கையின்படி இந்தியாவில் 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது அசோக் மேத்தா குழு அப்படின்றதாம் இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளதுன்றாங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் புக்கில் வந்து அப்டேட் ஆகலை. நீங்கள் எதுக்கு ஒரு டைம் கூகுளில் செக் பண்ணிக்கோங்க. புக்கில் வந்து 14ன்னு போட்டிருக்கு. தற்சமயத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் மாநகராட்சிகள் எண்ணிக்கை வந்து கூகுளில் செக் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 21. ஸோ புக்கில் 14 இருக்குது. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா 2019 அவங்க பழைய எடிஷனில் வந்து அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் புதுசாக வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? புக்கில் 14 இருக்குது, ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் படி 21 இருக்குது. கெட்டுப்போகாத ஒரே உணவுப் பொருள் எது அப்படின்னா நம்ம தேன் வந்து கெட்டுப்போகாத ஒரு உணவு. ஊறுகாய் வந்து கெடாதுன்னு சொல்லலாம். அதில் வந்து நம்ம வினிகர் வந்து நம்ம சேர்த்துறோம். பட் இருந்தாலும் கூட ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணும்போது நம்ம தேன் தான் வந்து இயற்கையாக வந்து கெடாது. ரைட்டா? உணவாகம் இலைக்கு எடுத்துக்காட்டுன்றாங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பீங்கன்னா காலிஃப்ளவர்ன்றது பூவு, இது வந்து முட்டைக்கோஸ் அப்படின்றது ஒரு இலைன்னு நம்ம சொல்லலாம், இலை வகை சார்ந்தது. ஸோ முட்டைக்கோஸ் என்பதே இதுக்கு வந்து சரி. உணவாகம் தண்டுக்கு வந்து எடுத்துக்காட்டு அப்படின்றாங்க. தண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. தகடூரை ஆட்சி செய்த குறுநில மன்னன் யார் அப்படின்னா அவர் தான் அதியமான் தான் இந்த தகடூர், அது தருமபுரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அதியமான் தான் தகடூரை ஆட்சி செய்த குறுநில மன்னன். ஔவையாருக்கு நெல்லிக்கனி வந்து கொடுத்தவன். கொல்லிமலையை ஆட்சி செய்த குறுநில மன்னன் யார் அப்படின்றாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரி அப்படின்றதான் சரி. அதை கடையேழு வள்ளல்களில் அந்த 7 பேருமே எந்த மலையை ஆட்சி செய்தார்கள், அவர்களோட சிறப்பு என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க புக்கில். அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கிறது நல்லது. ரைட்டா? பொதிகை மலையை ஆட்சி செய்த குறுநில மன்னன் யார் அப்படின்றாங்க. 30 வந்து ஆய் என்பதே இதுக்கு வந்து சரி. தமிழகத்தில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 31க்கு பார்த்தீங்கன்னா புக்கில் 36 வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 38 மாவட்டங்கள் இருக்குது. ஸோ புக்கில் 36 இருக்குது. இப்போ கரண்ட் அப்டேட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 38 இருக்குது. நீங்களும் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ அதனால் புக்கிலுக்கு தான் சரின்னு சொல்லி யாராவது கமெண்ட்ஸ் வந்து சண்டைக்கு வர வேணாம். கரண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத கூகுளில் உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஆசிரியர் தேர்வுக்காக படிக்கிறீங்க. ஸோ எத்தனை மாவட்டன்றது தெரியும். ஸோ புக்கில் இருக்கிறதுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ரைட்டா? சுருளி அருவி எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 32க்கு வந்து பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேனி அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் ஒரு 68,
இதில் ஒரு 32 ரைட்டா. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கேள்விகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த 100 கேள்விகள் அப்படியே நீங்கள் ரிவிஷன் பண்ணி ஒரு 90 கிராஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 4th ஸ்டாண்டர்டில் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அட்டன் பண்ணி 100க்கு எத்தனை வந்து சரியாக உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்றலாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சென்னை மெட்ரோ ரயில் அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அதாவது தொடங்கப்பட்டதுன்னா அந்த கட்டுறதுக்கான ஆரம்ப பணி கிடையாது. அதாவது முதற்கட்டமாக வந்து பயணிகளுக்காக அதாவது அதை கட்டி முடிச்சுட்டு பயணிகளுக்காக தொடங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம கேட்குறோம் ரைட்டா. ஸோ நீங்கள் வந்து அடிக்கல் நாட்டினது இந்த மாதிரிலாம் நீங்கள் கமெண்ட் பண்ண வேணாம். பயணிகளுக்காக முதற்கட்டமாக அந்த மெட்ரோ ரயில் அமைப்பு வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. இதுக்கு வந்து புக்லேயே தெளிவாக ஒரு பாக்ஸ் கொஷின் இல்லை புக்லேயே இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நீங்கள் புக்கை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கான ஆண்டு வந்து சரியாக சொல்லுவீங்க. இல்லை அப்படின்னா 4th ஸ்டாண்டர்ட் புக்கை நீங்கள் சரியாக படிக்கல, ஒரு டைம் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் நிறைய சமச்சீர் பாட புத்தகத்தை புத்தகத்தை பேஸ் பண்ணி நிறைய இலவச மாதிரிகள் இருக்குது. நம்மளுடைய வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி உங்களுக்கு பயனுள்ள பிளேலிஸ்ட்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க ரைட்டா. ஸோ அடுத்தது வந்து நம்ம 3rd ஸ்டாண்டர்டில் ஒரு 100 கொடுக்கலான்னு இருக்கோம். நீங்கள் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படித்து முடிச்சுட்டு ரெடியாக இருங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.